ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னையில் இருக்க மெரினா பீச்சுக்கு போகிறோம். அதனால் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு, 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ட்ரெயின் வேறு காணோம், எப்போ வரும்னு தெரியல. சன்ரைஸ் ஆகிடுமா? இது பார்க்க முடியுமா? பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். வந்துச்சு, நேரத்தில் பீச் போயிடுவோம். கால் பண்ணலாம். திருவள்ளிக்கேணி இங்கேருந்து தான் பீச் கொஞ்சம் கெட்டணும். சன்ரைஸ் கடல்லேருந்து வரும்னு பார்த்தா சன்ரைஸ் மேகத்துலேருந்து வருது. எங்கே போகிறது? இங்கே வருங்க, தெரியுதுங்களா? அப்படியே மறைச்சிட்டேன். மேகம் எப்போ காலையில் தான் தெரில. ஆனால் நல்லா இருக்கு. காலையில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நம்ம காலையில் எங்கேருந்து வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயும் கண்காணிப்பு இதெல்லாம் நம்ம ஏற விட மாட்டேங்க. படுக்கிறதுக்கு ஒன்றா இப்போ இடம் இருக்குது, நம்ம போய் படுக்கலாம். ஆனால் நம்ம காலையில் வந்தால் தான் ஃப்ரீயாக இருக்குது எல்லாத்துலேயும். பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று காலியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று காலியாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. நீ ஆனால் மார்னிங் காலையில் வந்தாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. எப்போ வந்தாலும் மார்னிங் வாங்க, இப்போ தான் ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லைன்னா ஒன்று கூட கிடைக்காது. ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா சுத்தம். நம்ம படுத்துக்கு சில் பண்ணுவோம். பீச்சில் தாஜ்மஹால் கட்டிட்டுருக்காங்க. சூப்பராக கட்டாது. குப்பையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் குப்பை அதிகமாக போடாதீங்க. ஃபுல்லாக நம்மளோட இடத்த நம்ம தான் க்ளீன் பண்ணுவோம். அடிச்சுக்காதீங்க. முன்னாடி மட்டும் ஓரமாக சரக்குலாம் அடிச்சுட்டு இங்கே போகிறீங்க. இது கண்ணாடி பொருள்லாம் நிறையா கிடக்கு. இவ்வளோ கடல் நம்ம பீச்ச மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் ஒன்று கரை இங்கே இருக்குது. இனிமேல் தான் இதை ரிமூவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பீச் வலை வீசிகிட்டு இருந்தார். கரெக்டாக அந்த டைம் போகும்போது இதெல்லாம் பார்க்க தெரியாது. காலையில் தான் பார்க்க முடியும் நம்மளால். என்ன போட்டு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்தார். இழுத்துகிட்டே இருக்கும்போது நல்லா மீன் மாட்டிச்சுன்னு அதனால இழுத்துட்டார். இழுத்துட்டு வெயிட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இழுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் இது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய இது மாதிரி காலையில் வந்து அவங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு போய் விற்று தான் அங்கே நிறையா சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டாரு. மூணு மீன் பிடிச்சி அதை ஒன்று ஓடிட்டுருக்கு. அதையும் பிடிச்சிட்டு வந்துட்டார். அண்ணன் மறுபடியும் மீன் எடுத்துக்கிட்டு வலையை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க கிளம்பிட்டார். அதுக்காக மறுபடியும் வலை வீசி
ரெடியாக கிளம்பிட்டாரு, பேசிட்டாரு. மீன் மட்டும் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பண்ணுறாரு அந்த இடத்துல அந்த இடத்துல மீன் இருக்குது, இந்த இடத்துல மீன் இருக்குதான் கிடைக்கணும் கிடைக்காதா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓம் சக்தி மாலை போட்டு அந்த பக்கம் எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் தூரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்விம்மிங் அடிக்கிறதுக்குன்னு நல்லா கோச் கூட்டிகிட்டு வந்துருப்பார் போல். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மெரினா பீச்சோட கூமாத்து கலக்கிற இடத்துல போகலான்னு பார்த்தாக்கா இந்த இடத்துக்கு தான் இந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா 2 போலீஸ்காரங்க வந்து அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாமளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வெளியே கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு கடையும் இல்லை. உள்ளே போனால் கடையெல்லாம் ஒரு கடை உள்ள இப்போ தான் 1 மணி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் வெளியே வந்து அந்த லேபர் சிலையை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம சமாதி எம்ஜிஆர் சமாதி பார்த்துட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் 2 பேர் சொன்னார், செக் பண்ணி பேக் எடுத்துகிட்டு போகிறோம்னா செக் பண்ணி நம்மளும் உள்ளே போய் அவங்கள்ட்ட கொடுத்து நம்மளும் செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. உள்ளே போகும்போது இங்கே நல்லா தண்ணி செடி கொடலாம் வச்சுட்டு தாங்க. நான் அப்போ போகும்போது எல்லாம் ஒன்றிங்க தண்ணிங்க நாய் தான் நிற்குது. பார்த்திங்கன்னா அம்மாவோட பிறந்த தேதி இறந்த தேதி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பாரதரத்னா எம்ஜிஆரோட 1917 1997 1917 பிறந்தார், 1987 இறந்துருக்காரு. அப்புறம் இதெல்லாம் பச்சை பசல் இருந்துச்சு, தண்ணி நிறையா இருக்கும், ஒன்றையும் காணும். நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்போ வந்து இது ஜெயலலிதா அம்மா வந்து திறந்து வச்சாங்க, பாரத ரத்னா எம்ஜிஆர். அப்போ தான் அங்கே வந்து பூக்கள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உள்ளே போய் நம்மளும் இந்த டிசைன்லாம் பார்த்துட்டு இந்த டிசைனை போட்டு எடுத்துருக்கேன். டிசைன் போட்டுகிட்டே இருந்தாங்க, நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அம்மாவோட சமாதி இருக்குது, அம்மாவோட அருங்காட்சியகம் இங்கே இருக்குது, எம்ஜிஆரோட அருங்காட்சியகமும் இங்கே இருக்குது. மறக்காமல் பாருங்கள். நான் போகிற நேரத்துக்கு திறக்காமல் இருந்துச்சு, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் அவங்களோட வரலாறு, அவங்க படித்த படிப்பு, அவங்க படித்த படம் எல்லாமே அதில் இருக்குது. அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்க அருங்காட்சியகம் இருக்குது. அவங்களாம் வந்தாச்சு. நம்ம அவங்களோட டைலாக் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், மக்களுக்காக நான் அதில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. நம்ம சாமி கும்பிட்டு அவங்கள கும்பிட்டு நாமளும் கிளம்பியாச்சு. இந்த பார்க் எதுவும் பார்த்து இப்போதைக்கு திறக்க மாட்டேறாங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்படியே பக்கத்தில் அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். அப்புறம் அங்கே போனாலும் செக்கிங் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு உள்ள போயிருக்கேன். உள்ளே போனோடனே இங்கே கம்பரோட செலவு இருக்குதுங்க. அது நல்ல நிறைவேர் வந்து கோவிந்தசாமி ஆறு. இங்கே வந்து இளங்கோவடிகளோட சிலையும் இருக்குது. பார்த்துட்டு உள்ளே போனோம்னா இங்கே அறிஞர் அண்ணாவோட சிலையை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொல்லியிருந்தார். நாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போட்டாச்சு. இந்த பறவையிலே அறிஞர் அண்ணாவோட அருங்காட்சியகம் நான் போகும்போது அங்கே திறந்துருந்தாங்க. அதை போய் பார்க்குறதுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ அதை கிட்ட என்ட்ரன்ஸில் எல்லாமே ஃப்ரீ தான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஃபுல்லாக அவர் என்னென்ன படிச்சிருக்கு, அவர் படித்த இடம், அவர் எங்கெங்கே வச்சார், அவங்களோட அம்மாவோட ஃபோட்டோ, அப்புறம் யாரெல்லாம் அவரை பார்க்க வந்தாங்க, எந்த ஆட்சி வரைக்கும் இருந்தார், எல்லாமே இருந்துச்சு. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அவர் எங்கெல்லாம் என்னென்னலாம் உபயோகப்படுத்தினார், அவரோட சட்டை, அவரோட வேஷ்டி, பெண்ணு, அவர் இதெல்லாம் புக்கு, அவருக்கு கொடுத்த பரிசுகள் எல்லாமே அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவர் போன எல்லா ஃபோட்டோவும் அங்கே லைன் வச்சுருந்தாங்க. மறக்காமல் பாருங்கள். சின்னதாக இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க.
பேப்பரு, இதில் கைப்பட இதில் புக்கு, பேப்பரு, லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே வச்சு இங்கே எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளும் கிளம்பி அறிஞர் அண்ணா சமாதிக்கு வந்தாச்சு. வந்து அவரோட இறந்தது பிறந்த தேதி 1909 பிறந்திருக்காரு. 1969 படம் பாருங்கள், 69 வருஷம் வரை இருந்திருக்காரு. நம்மள அத்தனை வருஷம் இருப்போம்னே தெரியல. அடுத்த கலைஞர் சமாதிக்கு முன்னாடி அவரோட சேலை வச்சுருந்தாங்க. பாப்பா ரெடி போனாக்கா நிறைய ஓம் சக்தி மாலை போட்டு 2 பேரில் எல்லாம் ஊர் சுற்றத்துக்கு வந்துக்கிறாங்க. அப்படியே நம்ம கலைஞர் சமாதி போய் பார்த்துட்டு நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டிசைனில் நம்ம போய் அங்கே எதனா பேசினா அங்கே எக்கோ கேட்கும். எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரில. அதை போய் நல்லா கேளுங்க. அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் டெத்தும் விட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட 93-94 வருஷம் தான் இருக்குது. அது பக்கத்துலேயே அண்டர் கிரவுண்டில் கலைஞருக்காக ஓப்பன் பண்ணியிருந்த மியூசியமுக்கு நம்ம உள்ளே போயிருந்தோம். அது வந்து எப்படின்னா அண்டர் கிரவுண்டுக்கு போயிருந்தாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஏசி போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது உள்ளே போயிட்டு கலைஞர் உலகம் அதுக்கான பேர் அப்படி உள்ள போனோம்னா அதுக்கு அவரோட பண்ணியிருந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க நிறையா. அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் போயாச்சு. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நிழலாங்கன்னு சொல்லி வேலையை போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த ரூமில் போயிருந்தாங்க. அவர் அரசியலில் இருந்தப்போ என்னென்ன பண்ணார், அவர் படித்த ஊர், அவர் படித்தது, அவர் பண்ண போராட்டங்கள், அவர் யாருக்குள்ளலாம் பேசியிருக்காரு, யாருக்குள்ளே இருந்தது, அவர் சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அவர் எழுதின படங்களோட லிஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் அவர் நிறைய படங்கள் எழுதியிருக்காரு, புக் எழுதியிருக்காரு. அதோட லிஸ்ட்டு, அவர் என்னென்ன கொண்டு வந்தார் அப்படின்றது எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் ரத்தன் டாட்டாவோட இருந்ததாக ஒரு ஃபோட்டோ நிறைய இருக்குது. ரத்தன் டாட்டா கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணது இந்த இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் அவரோட பள்ளி பருவத்துலேருந்து அவர் இறந்த வரைக்கும் அவரோட ஊர்வலம், இறுதி ஊர்வலத்தோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சின்னதாக தேட்டர் மாதிரி இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணேன். நான் கூட தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கோன்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன். பார்த்தா எம்டியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. சும்மா எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய அதே மாதிரி அதில் இந்த அவரோட 3D விஷுவல்லாம் வச்சு நிறைய ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காரு எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் அண்டர் கிரவுண்டில் நல்லாயிருக்கு. அதுவும் ஏசி போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும்.